மாநகர காவல்துறையிடம் பரபரப்பான புகார் அளித்துள்ளார். அதில் நித்யானந்தா ஆட்களால் தமது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக ஆர்த்திராவ் கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார் சன் செய்தியாளர் ராமசெல்வராஜ். சாமியார் நித்யானந்தாவுக்கு எதிராக அவரது முன்னாள் சீடர் நெடின் கருப்பன் ஏற்கனவே காவல்துறையில் ஒரு புகார் மனு அளித்துள்ளார். இந்த புகார் மனு மீது கர்நாடக மாநில சிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை பெண் ஆர்த்திராவ் உள்ளிட்ட பல பெண்களை சாமியார் நித்யானந்தா பாலியல் பலாத்காரம் செய்தார் என்பது அந்த புகாரினுடைய சாராம்சமாகும். இது தொடர்பாக இந்த வழக்கில் முக்கிய சாட்சியாக சேர்க்கப்பட்டுள்ளவர் தான் சென்னை பெண் ஆர்த்திராவ். ஆர்த்திராவ் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் சாமியார் நித்யானந்தா மீது ஏற்கனவே கர்நாடக மாநில காவல்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். இது தொடர்பான மருத்துவ பரிசோதனைக்கும் சாமியார் உட்படுத்தப்பட இருக்கிறார். இந்த நிலையில் சென்னை பெண் ஆர்த்திராவை மர்ம நபர்கள் விரட்டி வருவதாக புகார் எழுந்திருக்கிறது. ஆர்த்திராவ் தமது குடும்பத்தினருடன் தேனாம்பேட்டையில் வசித்து வருகிறார். 2 தினங்களுக்கு முன்பு அவரது வீட்டிற்கு மர்ம நபர்கள் சென்றிருக்கிறார்கள். அங்கு அவரது காரில் பிரேக்கை கலட்டிவிட்டு அதன் மூலம் அவரை கொல்ல முயற்சி நடந்திருப்பதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களிலும் மோட்டார் சைக்கிளில் மர்ம நபர்கள் தமது வீட்டுக்கு வந்து கண்காணிப்பதாகவும் ஆர்த்தி குற்றச்சாட்டு கூறியிருக்கிறார். எனவே தமக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்க வேண்டும், தமது வீட்டை நோட்டமிடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆர்த்திராவ் வலியுறுத்தியிருக்கிறார். இதற்காக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் சார்ஜை இன்று சந்தித்து புகார் மனு ஒன்றையும் அளித்திருக்கிறார். அதில் தமக்கு பாதுகாப்பு அளிக்கும்படியும் அவர் கோரியிருக்கிறார். இந்த விவகாரம் குறித்து நம்மிடம் பேசிய ஆர்த்திராவ் தமக்கு மர்ம நபர்களால் கொலை மிரட்டல் இருப்பதாகவும் தமது உயிருக்கு அச்சம் இருப்பதாகவும் ஆர்த்திராவ் தெரிவித்திருக்கிறார். அதாவது நித்யானந்தாவுக்கு எதிரான வழக்கில் தாம் முக்கிய சாட்சியாக இருப்பதால் தற்போதைய நிலையில் தமக்கு சாமியார் நித்யானந்தா தவிர வேறு யாரும் எதிரி அல்ல எனவும் ஆர்த்திராவ் தெரிவித்திருக்கிறார். எனவே ஆர்த்திராவை கண்காணித்து கொல்ல முயல்வது நித்யானந்தா அனுப்பிய ஆட்களா என்ற சந்தேகமும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே ஆர்த்திராவ் கொடுத்திருக்கும் புகார் மனு மீது காவல்துறையினர் நடத்தி வரும் விசாரணையில் தான் ஆர்த்திராவை யார் மிரட்டினார்கள், இதன் பின்னணியில் நித்யானந்தாவின் பங்கு இருக்கிறதா என்பன போன்ற விவரங்கள் தெரிய வரும். ஆர்த்திராவ் சென்னை மாநகர காவல்துறை ஆணையரை சந்தித்து புகார் மனு கொடுக்க வந்த தகவலை அறிந்து ஏராளமான செய்தியாளர்களும் தற்போது மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் திரண்டிருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் சங்கருடன் ராமசெல்வராஜ், சன் நியூஸ்.